இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் அவர் உன் நடுவிலே மகிமையாய் பெரியவராயிருக்கிறார். நீ அவரை கொண்டாடு, அவரை ஸ்தோத்திரம் பண்ணு. அவர் உன்னை விடுவித்தார், அவர் உன்னை ரட்சித்தார், அவர் உன் பாவங்களை மன்னித்தார், அவர் உன் சிறையிருப்பை திருப்பினார். ஆண்டவர் உன்னுடைய சத்துருக்கள் மேலே ஆண்டவர் நீதி செலுத்தினார். சத்துருக்களை மேல் ஆண்டவர் தம்முடையதான கோபத்தை வெளிப்படுத்தினார். உன் சத்துருக்களை கர்த்தர் உன்னை விட்டு அகன்று போக பண்ணுவார். இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனி வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனி வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனி வாசம் செய்கிறாரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ஏசாயா 12ஆம் அதிகாரம், ஒரு சின்ன அதிகாரம், தேவனை துதிக்கும் பாடல். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் பார்வோனுடைய சேனைக்கு தப்பி பார்வோனை அவனுடைய சேனைகளும் அந்த சிவந்த சமுத்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டு போனாங்க. ஒரு மாபெரும் விடுதலையை பெற்று வருகிறாங்க. 15ஆம் அதிகாரத்தில் மிரியாம் தம்பூர் வாசித்து பாட்டு பாடுகிறது போல இப்போ பாட்டு பாடுற. அக்காலத்தில் நீ சொல்வது, கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன், நீர் என்மேல் கோபமாக இருந்தீர், ஆனாலும் உடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். அல்லேலூயா. அவர் நன்றி சொல்கிறார். கர்த்தர் செய்ததான நன்மைகளை நினைத்து பாருங்கள். முதல் 11 வசனங்கள், முதல் 11 அதிகாரங்கள் ஆண்டவர் அங்கே அந்த நியாய தீர்ப்பை பற்றி சொல்லப்படுகிறது. அசீரியனை கொண்டு ஆண்டவர் தண்டிக்க போகிறத சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரத்தில் அவள் மனம் திரும்பாமல் போனதினால் கர்த்தர் அனுப்புகிறதான தண்டனையும் ஐயோக்களையும் ஆண்டவர் அனுப்புகிற தண்டனையும் குறித்து நம்ம அங்கே பார்க்குறோம். அதே சமயம் எதிர்காலத்தை குறித்தான 7ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலையும் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும் 11ஆம் அதிகாரத்திலையும் மேசியாவை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அங்கே சொல்லப்பட்டு அவர் தேற்றுகிறதை நாம் அங்கே பார்க்குறோம். தேவனை நீங்கள் தான் என் ரட்சிப்புப்பா, நான் பயப்படாமல் நான் நம்பிக்கையாக இருப்பேன், நீ எந்த சூழ்நிலையும் என்னை விடுவிப்பேன், எந்த இக்கட்டிலிருந்தும் என்னை விடுவிப்பேன், எந்த பாடுகளிலிருந்தும் என்னை விடுவிப்பேன், நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன்ப்பா. கர்த்தராகிய யெகோவா என் பலன், என் கீதம், அவரே என் ரட்சிப்பு. நீங்கள் ரட்சிப்பின் வீட்டிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். நான் சந்தோஷமாக எனக்கு ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பை எனக்கு எப்போதும் வச்சிருக்கார். நான் அப்படி ரட்சிப்பினால் அது ஒரு ஊற்று மாறி, அந்த ஊற்று ஒரு நாள் வற்றாத ஊற்று. அவர் என்னை ரட்சிக்கிறவர். இந்த ரட்சிப்புங்கிற வார்த்தைக்கு நான் 9 வார்த்தைகள் 10 வார்த்தைகளை சொல்லுவேன். ரட்சிப்பு என்றால் பாவத்திலிருந்து மன்னிப்பு, வியாதியிலிருந்து சுகம், அப்புறம் ஆபத்திலிருந்து விடுதலை, அதுக்கப்புறம் எனக்கு பாடுகளிலிருந்து கஷ்டங்களிலிருந்து நான் காப்பாற்றப்படுதல், பிசாசின் கையிலிருந்து காப்பாற்றப்படுதல், பின்பதாக மரணத்திலிருந்து நான் விடுதலை ஆகுதல், இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வருதல், அஞ்ஞானத்திலிருந்து நான் சத்தியத்துக்குள்ளே நான் வருதல், ஆசீர்வாதத்திலிருந்து நான் சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்குள்ளே வருகுதல், தரித்திரத்திலிருந்து செழிப்புக்குள் வருதல். இப்படி ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னை அதிலிருந்து விடுவிப்பதற்கு எனக்கு ஒரு ரட்சிப்பின் ஊற்று இருக்குது. அது இரட்சகர் இயேசுவின் சிலுவையிலிருந்து புறப்பட்ட அது ஊற்று, வற்றாத நீரூற்று. நான் அதிலே பருகுவேன். அவர் என்னை
திருப்திப்படுத்துவார். அவர் என்னை விடுவித்து ரட்சிப்பால் கலிகூற பண்ணுவார். நான் அவரை துதிப்பேன், நான் அவரை மகிமைப்படுத்துவேன். அது முதல் 3 காரணம். அப்புறம் அக்காலத்திலே நீங்கள் சொல்வது கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவிங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். இது மீதியான 13ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்துள்ள சில அதிகாரங்களை குறித்து எதிர்காலத்தில் நடக்க போகிறதான சில காரியங்களை சொல்கிறார். எல்லா தேசங்கள் இவர்களுக்கு எந்தெந்த தேசமெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்ததோ அந்தந்த தேசங்களுக்கு வரப்போகிற நியாயத்தீர்ப்பு. கர்த்தர் நம்ம விடுவித்தார். நம்ம யாரெல்லாம் வேதனைப்படுத்துகிறாங்களோ அவர்களை எல்லாம் கர்த்தரை பண்ணிச்ச போகிறார், நியாயம் தீர்க்க போகிறார். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்க, அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், பூமி எங்கும் அறியப்பட கடவுள். உனக்காக எனக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கி காலையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, உங்களுக்கு கர்த்தர் மகத்துவமான கிரியைகளை செய்திருக்கிறார். இது எல்லாருக்கும் என்பதாக சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, சீயோன்கிறது திருச்சபை, திருச்சபையில் வாசமாயிருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் அவர் உன் நடுவிலே மகிமையாய் பெரியவராக இருக்கிறார். நீ அவரை கொண்டாடு, அவரை ஸ்தோத்திரம் பண்ணு. அவர் உன்னை விடுவித்தார், அவர் உன்னை ரட்சித்தார், அவர் உன் பாவங்களை மன்னித்தார், அவர் உன் சிறையிருப்பை திருப்பினார். ஆண்டவர் உன்னுடைய சத்துருக்கள் மேலே ஆண்டவர் நீதி செலுத்தினார். சத்துருக்களை மேல் ஆண்டவர் தம்முடையதான கோபத்தை வெளிப்படுத்தினார். உன் சத்துருக்களை கர்த்தர் உன்னை விட்டு அகன்று போக பண்ணுவார். நீ சந்தோஷப்படு, நீ மகிழ்ச்சியாயிரு, ஆர்ப்பரி, கம்பீரி, ஸ்தோத்திரம் பண்ணு, மகிமைப்படுத்து. காரணம் உன் பாவங்களை கர்த்தர் மன்னித்து விட்டார். உன் சத்துருக்கள் மேலே கர்த்தர் நீதி செலுத்தினார். உன்னை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். உன் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நீ சந்தோஷமாயிரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் bless you. ஏசாயா 12வது அதிகாரம். சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னால் அவர் என்ன செய்கிறார்? பெரியவராக இருக்கிறதுனால நீங்கள் மகிழ்ச்சியோடு நீங்கள் என்ன செய்வீங்க? ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் கொண்டு கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டு இன்றைக்கி அவரை அவன் புகழ்ந்து பாடுகிறதான ஒரு அதிகாரம் தான் இது. கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன், நீர் என் மேல் கோபமாயிருந்தீர், உமது கோபம் நீங்கிற்று. ஆமென். தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் உம்மேல் நம்பிக்கையாயிருப்பேன். நீரே என் பலன், என் கீதமுமாயிருக்கிறீர். கர்த்தாவே நீர் என் ரட்சிப்புமாய் இருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாளில் நாம் தேவனை துதிக்கலாமா? ஆமென். ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்ம மத்தியில் பெரியவராக இருக்கிறார். நாம் துதிப்போம். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேனப்பா, ஸ்தோத்திரம். நீர் எங்கள் நடுவில் பெரியவராக இருக்கிறீரே அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீரே எங்கள் பலன் அப்பா. நாங்கள் உம்மை துதிப்போம். நீங்கள் எங்கள் மேல் கர்த்தாவே கோபமாக இருந்தீர், இப்பொழுதோ உம்முடைய கோபம் எங்கள் மேல் இருந்து ஆறிற்று அப்பா. ஆமேன் அப்பா. இந்த நாளில் நீர் எங்களை நேசிக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இனி கர்த்தாவே பயப்படாமல் நாங்கள் நம்பிக்கையோடு இருப்போம்ப்பா. கர்த்தாவே நீர் எங்களை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவீர்னு நாங்கள் கர்த்தாவே அப்பா உன் பேரில் நம்பிக்கையாக இருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் பெரியவராக இருக்கிறீரப்பா. ஆகையினால் நாங்கள் ஆமேனப்பா ஸ்தோத்திர ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு நாங்கள் தண்ணீர் கொண்டு கொள்வோம்ப்பா. ஆமேனப்பா ஸ்தோத்திர. நீர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறபடியால் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மையை நாளும் துதித்து உயர்த்துவோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவர், நீர் பெரியவராக இருக்கிறபடியால் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.